ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் முடி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும், ஷைனிங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு. ஆல்ரெடி இவங்களை வச்சு நான் ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். இவங்க வந்து நிறையா பேக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றத வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து முடி பார்த்திங்கன்னா சுருண்டு சுருண்டு இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுருட்ட முடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி முடி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீஸியாக இருக்கும். அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரீஸியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அடிக்கடி ஒரு பேக் வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். அந்த பேக் தான் வந்து நம்ம இன்றைக்கி என்னன்றதை பார்க்க போகிறோம். ஒரு ஜாரில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வந்து வீட்டில் வந்து சாப்பாடு பொங்கும் இல்லையா, அந்த சாப்பாடு வந்து எடுத்துக்கோங்க. வடித்த சாதம், அது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து விளக்கெண்ணெய், இது 3 சேர்த்துட்டு நல்லா கலந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும். நம்ம வந்து ஏன் வந்து ரைஸ் வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா, முடி வந்து ரொம்ப ட்ரையாக ஃப்ரீஸியாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ரைஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் உடனே வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். நல்லா வந்து சாஃப்டாகவும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தலையில் கொஞ்சம் இச்சிங்ஸ் இருக்குன்றவங்க கேர்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வேண்டான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த 3 சேர்த்து கலந்து வீக்லி 2 டைம்ஸ் வந்து இந்த பேக் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தலையில் வந்து டேண்ட்ரஃப் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் க்யூர் ஆகும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு முடி வந்து நல்லா சாஃப்டாக சில்கியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவும் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி வகுடு மாதிரி எடுத்து ஸ்கார்ஃபில் போடுற மாதிரி தான் நம்ம எந்த பேக்குமே வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வகுடு எடுத்து ஸ்கார்ஃபில் வந்து படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்த பேக் அப்ளை பண்ணாலும் கொஞ்சம் நல்லா மைல்டாக வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக் வந்து நல்லா காய்ச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஷாம்பூ, சீக்காவோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக் கூட நீங்கள் வந்து விட்டமின் இ ஆயில் கூட சேர்த்து கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஹேர் பேக் வந்து ஒன்லி சாஃப்ட்னஸ் மட்டும் கொடுக்குறதுக்காக கிடையாது, முடி வந்து நல்லா திக்காக வளர்கிறதுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முடி நீளமாக இருக்கிறத விட கொஞ்சமாக முடி இருந்தாலும் நல்லா திக்காக இருக்கிறத எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ட்ரை பண்ணுற எல்லா ரெமடியுமே பார்த்திங்கன்னா முடி வந்து திக்காகணும், அதுக்கான ரெமடி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து முடி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நல்லாவே வந்து வளரும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வளர்றது வந்து பிரச்சனை இல்லை, திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா ரெமடிஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி வந்து நல்லா சாஃப்டாகவும் திக்காக வளர்றதை உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம வந்து ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிட்டோம். அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு மைல்டாக ஒரு மசாஜும் வந்து கொடுத்துட்டோம். ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம வந்து அப்படியே வந்து விட்டுடலாம். அவங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்து பாருங்கள் அவங்க முடி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இன்ஸ்டண்ட்டாகவே பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இவங்க முடியை வந்து நான் நேரில் வந்து அவங்கள டெய்லி பார்க்குறேன் இல்லையா, ஒரு மாதிரி ட்ரையாகவே ஒரு மாதிரி ஃப்ரீஸியாகவே வந்துருக்கும். ஆனால் அந்த பேக் போட்ட உடனே பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்கிறத என்னால் வந்து பார்க்க முடியுது. நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும்.